உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஆடி கிருத்திகை. இன்னைக்கு மட்டும் இல்ல, 16ஆம் தேதி ஆகஸ்டும் ஆடி கிருத்திகை வருது. கிருத்திகைனாலே முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம முருகனுக்கு ரொம்ப விசேஷமான, பிடிச்சதான, எளிமையான ஒரு ஸ்வீட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னோட சைட்லேருந்து தினை மாவும் தேனும் தான். தினை மாவு கடையில் கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லாட்டா வீட்லேயே கூட ஃபாக்ஸ்டைல் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க திணையை. அந்த திணையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க. ஒரு துணியில் போட்டு சன்ட்ரை பண்ணிக்கலாம், அதாவது காய வச்சுக்கலாம். இல்லாட்டா இந்த மாதிரி பேனில் நல்லா வறுத்துக்கோங்க. மிதமான தீயில தான் வறுக்கணும். 5லேருந்து 6 நிமிஷம் நிச்சயமாக ஆகும். 2-3 நிமிஷத்துலலாம் வறுக்க முடியாது. நல்லா வறுத்து ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க. கூடவே 2லேருந்து 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் இனோவேட் கூட பண்ணிக்கலாம், கொஞ்சம் தேங்காய் வெல்லமெல்லாம் போட்டு. ஆனால் அது ட்ரெடிஷ்னல் மெத்தட் கிடையாது. நானுமே கொஞ்சம் எனக்கு தேவையானதெல்லாம் இதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மைய பவுடரை அரைச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதோட கூட நான் என்னோட தேவைக்காக 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம், இல்லாட்டா எதுவுமே சேர்க்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி கூடவே தேன் ஒரு 2-3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா ஒரு கோவில் ஸ்மெல் வரும். அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வேண்டான்னு டோட்டலாகவே இக்னோர் பண்ணிக்கலாம். இது டோட்டலாகவே ஆப்ஷனலான ஸ்டெப். எனக்கு பிடிச்சதுனால நான் சேர்த்த நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து இதோட சேர்த்தாச்சு. அப்படியே இதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கோங்க. ஆடி கிருத்திகைன்னு மட்டும் கிடையாது, எல்லா செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாம், இல்லாட்டா சஷ்டி அன்னைக்கு கூட பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். முருகனோட பிளெஸிங்ஸ் எல்லாருக்குமே.